லோக்சபா தேர்தலை முன்னிட்டு திமுக அரசின் சாதனைகளை மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற பெயரில் மாநிலம் முழுதும் தொகுதி வாரியாக பிரச்சார பொதுக்கூட்டம் நடக்கிறது. திருநெல்வேலியில் மாவட்ட நீதிமன்றம் எதிரே அமைந்துள்ள பெல் மைதானத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் நடந்த கூட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி பேசினார். விவசாயிகள், தொழிலாளர்கள், சாதாரண சாமானிய மக்கள், தலித்கள் என்ற அத்தனை மக்களுக்கும் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சிதான் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி. இப்படி பெரும்பான்மை மக்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகளை பறிக்கக்கூடிய ஆட்சி, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தலித்துகள், ஒதுக்கப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், மலைவாழ் மக்கள், சிறுபான்மையின மக்கள் என்று அத்தனை பேருக்கும் எதிராக இருக்கக்கூடிய ஆட்சி மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி ஆட்சி. இந்த நாட்டின் இறையாண்மையை, அரசியல் சாசன சட்டத்தை, ஜனநாயகத்திலே நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஊடகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி, நம்முடைய பேச்சுரிமையை ஒவ்வொரு நாளும் சிதைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி, பெண்களுடைய உரிமைகள், இளைஞர்களுடைய எதிர்காலம், இதை பற்றி கவலைப்படாமல் அதை அழித்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இன்று ஒன்றியத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி. நாம் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்தியா கூட்டணி அங்கே ஒன்றியத்திலே ஆட்சி பொறுப்பிற்கு வர வேண்டும். எப்படி வரும்னு கேள்வி கேட்காதீங்க. எந்த மாநிலத்தை எடுத்தாலும், தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், இப்படி எத்தனையோ மாநிலங்கள் இந்த பாஜகவை தூக்கி எறிந்து விட்டது. இந்த நாடும் அவர்களை விரைவிலே தூக்கி எறியும். அதனால் அந்த நாள் இந்தியா வெற்றி பெறக்கூடிய நாள் தான் இந்த நாடு, இந்திய நாடு வெற்றி பெறக்கூடிய நாள் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். பிஜேபியின் வெற்றி என்பது இந்த நாட்டின் தோல்வி என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும்.